இப்ப பட்டிமன்றத்துடைய மரபு என்னன்னா, யாரு ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் வந்து முடிச்சு வைக்கணும். இப்ப அந்த அடிப்படையில சொட்டே என்ற அணியில் உண்டான ஜாபர் சாதிக் நூரி ஹஜரத் அவர்கள் அவருடைய அணிக்கு வலு சேர்த்து பேசுவார். இல்ல இல்ல, நீங்க தான் பேசணும். இவங்க ஆரம்பிக்கிறவங்க முடிச்சு வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் இப்போ வந்து விவாதங்கிறது வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக அல்ல, நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்காக, நம்மளுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் அந்த விவாதங்கள் என்பது. கண்ணியமான உலமாக்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி. உலகம் சுருங்கிருச்சு, உலகம் கைக்குள்ள வந்துருச்சு. முந்தி மாதிரி நம்ம இப்ப சித்தூருக்குள்ள மட்டும் நம்ம உட்கார்ந்துருக்கல. ஒரு காலம் இருந்தது, கிராமத்துக்குள்ள முடங்கி இருந்தான். பொம்பளை பிள்ளைய வந்து 4வது 5வது படிச்சாலே பெரிய காரியம். 12வது படிச்சுன்னா பெரிய படிப்பு. ஆம்பளை 12வது படிச்சா பெரிய படிப்பு. இன்னைக்கு அப்படி இல்லை. இங்க உட்காந்துட்டு அமெரிக்கா பாக்குறான், லண்டனை பாக்குறான், இங்க உட்காந்துட்டு லண்டன்ல வேலை பாக்குறான். அதையும் கடந்து இங்க உட்காந்துட்டு சந்திர மண்டலத்துல திட்டுறான். போய் இறங்குன ராக்கெட்ல ஏதாவது மிஸ்டேக் இங்க உட்காந்துட்டு நான் செய்யறேன், ஆப்ரேட் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் நான் திருத்துற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. ஆகையினால நம்ம குடும்பம் வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். நம்ம நினைச்சதெல்லாம் படிக்க வைக்கணும். சொந்தக்காரங்களை 10 பேர்த்த கூட்டு உட்காந்து யோசனை இருந்தா ஒவ்வொன்று சொல்லுவோம். ஐயோ பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க போற, ஓ மகனைய படிக்க வைக்க போற, இவரைய டாக்டர் ஆக்க போற, இவன் படிக்க மாட்டான ஊதையாச்ச, இவன் என்ஜினியர் ஆக்க போற, ஐயோ இவன் உருப்பா மாட்டான, இப்படி போட்டு உழப்பி விட்டு போயிடுவாங்க. நீங்க பெற்ற புள்ள, உங்க பிள்ளைய நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்கணும், நல்லா உயரணும்டா நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். அதுக்கு நிறைய காசு தேவைப்படும், சொத்து தேவைப்படும். அதற்கு சொன்ன மாதிரி நம்ம இளம் பேச்சாளர் நல்ல கருத்துக்கள் அமைதியா பேசினாரு. ஒவ்வொரு தங்க காசுக்கு அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு சேட்டாங்க, ஒவ்வொரு காசுக்கு ஆசைப்படணும். நல்லா உழைச்சி சம்பாதிக்கிறதா, எவனா பதில் வச்சிருப்பேன் அதை எடுத்து சண்டை ஓட்டுக்கிட்டு வலுக்கட்டி உசுறு விடணுமா என்ன? நம்ம அதை சொல்லவில்லை. அதனால சம்பாதிங்க, நிறைய சொத்து சேருங்க, பிள்ளைகளை நல்லா படிக்கிறீங்க. நம்ம ஊர்ல 10 கலெக்டர் வரணும், 10 IAS அதிகாரி வரணும், 10 IPS அதிகாரி வரணும், 10 டாக்டர் வரணும். அதுக்கு நிறைய காசு வேணும். நேர்மையா சம்பாதிங்க, நேர்மையா உழைங்க. சொத்து எவ்வளவுக்கு வருதோ அவ்வளவுக்கு நமக்கு பலம். கையில ஒரு 10,000 ரூபாய் வச்சு நீங்க போங்க, உங்க நிறைய ஒரு மாதிரியா இருங்க. ஒண்ணும் இல்லாம வேற ஆள போங்க, நிறைய ஒரு பணி வேறுபடும். ஏன் காசுக்கு அவ்வளவு பலம் இருக்குதா? அந்த காசை வந்து திருட்டுத்தனமா அநியாயமா சம்பாதிச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நிம்மதியாகன்னு சொல்லவில்லை. நல்லா உழைங்க, நேர்மையா உழைங்க, நல்லா சம்பாதிங்க. எவ்வளவுக்கு வந்தாலும் தப்பு இல்லை, ஆனா உழைப்பு மட்டும் நேர்மையா இருக்கணும். காசை பறக்கத்தை செமிச்சு வைங்க, பறக்கத்தை சொத்தை சேருங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, ஓத வைங்க. வருகின்ற தலைமுறைகளை வந்து அறிவு சார்ந்த தலைமுறைகளா சீமா அந்த காலத்துல இருந்துச்சு. போதும் கிடைச்சது போதும், எந்த திண்டு விதிந்த சாவம் இருந்தாங்க. நீங்க அப்படியா உலகத்தையே உட்காந்து பாக்குறோம். இங்க உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறோம், அமெரிக்கா பாக்குறோம், லண்டன் பாக்குறோம், அரபு நாடு பாக்குறோம். ஒரு நாங்கெல்லாம் வெளிநாடு போனப்ப பேசுறதுக்கு போன கூட இல்லை, ரொம்ப சிரமம். நீங்க உட்காந்து பார்த்துட்டே பேசுறோம். எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க பார்த்து பேசுறேன். நல்லா இருக்கலாம். ஒரு காலம் இருந்துச்சு, அரங்குடியில இருந்து ஒரு குரூப் போச்சு சிங்கப்பூருக்கு. சென்னையில போய் அவங்களை ஏற்றிட்டு கூட திரும்ப அவங்க வர்றதுக்கு இடையில அவரு போய் இறங்கிட்டார் பிளைட்ல. இவங்க வர்றது லேட்டா வந்துட்டு வர வரல திண்டிவனத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் கிடக்குறாங்க. அவரு இறங்கி போன் போடுறாரு, நான் நல்லவங்க சிங்கப்பூர்ல இறங்கிட்டு என்னை ஏற்றி விட வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து சேரல. அப்புறம் தெரிஞ்சு மௌத்து செய்யவும் வந்து ஆக்சிடென்ட் நான் போன திரும்ப இங்க வர்றாரு. இப்படி அந்த அளவுக்கு உலகம் சுருங்கி போச்சு, எல்லாம் கைக்குள்ள வந்துருச்சு. எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு காசு வேணும். காசு என்பது கெட்ட பொருள் அல்ல, அது தீய பாதையில் சம்பாதித்தால் தான் கெட்டது. அது நேரிய பாதையில் சம்பாதித்து நேரிய பாதையில் செலவு செய்தால், தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்தால் நமக்கு மட்டுமல்ல ஊருக்கே பெருமை, நமது நாட்டுக்கே பெருமை, உலகத்துக்கே பெருமை. அப்துல் கலாம் சொன்னாரு, நம்ம மன்னருடைய சொன்னாரு, காசு இருந்தா தூக்கத்தை வாங்கலாமா, வாங்க முடியுமா? மெத்தையா வாங்கலாம், தூக்கத்தை வாங்க மன்னர். நீ ஏத தூங்குறிய? தூங்குறதுங்கிறார் அப்துல் கலாம். உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் கனவு வாழ்றாங்கிறாரு. ஒருத்தர் கேட்கிறாங்க, கனவு வந்து தூங்கணுமே, உன் தூக்கத்தை கிடைக்குதோ, உன்னை தூங்க விடாம இது தடுக்குதோ, அதுதான கனவுங்கிறாரு. லட்சியம் வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்பா, நல்ல மாடி கட்டணும், பெரிய படிப்பு படிக்கணும், ஊர் மக்கள் எல்லாம் மதிக்கிற அளவிற்கு தலை நிமிர்ந்து நடக்கணும், நம்ம 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனையே வழங்க. யார்ட்டையும் கையேந்தனும், எவனா கொடுப்பா வாங்கிட்டு, இந்த சிந்தனை நமக்கு வேணும். நல்ல ஆபத்தம் போச்செல்லாம் போயிடுச்சு. இனி தலை நிமிர்ந்து நடக்கணும், நம்ம நிறைய சேர்க்கணும். நம்ம தலைமுறைகள் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கணும், பெரிய பெரிய அதிகாரிகளா வரணும்.
நம்ம நல்லது செய்வதற்கு அடுத்தவன் அடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, எல்லாத்துக்கும் நல்லது செய்யும் என்பதற்காகவே படியுங்கள், அதற்காகவே சொத்து சேருங்கள், அதற்காகவே செலவு செய்யுங்கள். நிச்சயமாக நாமும் உயர்வோம், நமது ஊரும் உயரும், நமது நாடும் உயரும், அதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் அதற்கு திருவை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பலமான கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சொத்து தேவை. காலேஜுகளுக்கு சும்மா சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பை அவன் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு சொத்து நம்ப அவசியம் அப்படிங்கிற நம்ப ஆணித்தரமான கருத்து இது. அடுத்து சொந்தமே என்ற அணியினுடைய தலைவர் முகமது நாசிர் அலி அஜர் தாவூதி அவர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எதிரணி தலைவர் அந்த ரெண்டு பேரும் கத்தி எடுத்து குத்திக்கிட்டாங்களா இல்லையா? அவங்க ஏன் அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்பான்னு கேட்டார். அடுத்த சொத்து இல்ல, துறவி அவங்க அத்தா, அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிள்ளைங்க. அது அவருக்கு தெரியல. பிள்ளையினாலே அவருக்கு தொந்தரவு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, நான் அரபு நாட்டில் இருக்கும்போது போன்ல பேச முடியாத ஏக்கம் சொந்தக்காரர்கிட்ட. அவர் ஒத்துக்கிட்டாரு, சொந்தத்தை பேச முடியாம நான் வரல ஏங்கி இருக்கேன், அதனால சொந்தத்தையே முக்கியமான ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா தீர்ப்பு சொந்தமாத்தே வரும். அடுத்தவர் சொன்னாரு, எங்களுடைய அணிக்காக சொத்து இருக்கு, தூக்கு வர மாட்டது, மெத்த இருக்கு, தூக்கு வர மாட்டது, உங்களை யார் தூங்க சொன்னான்னு கேட்கிறாரு. அப்துல் கலாம் தூங்க வேணாம், கனவு காணுங்கிறாரு. அப்துல் கலாம் சொல்றதை கேட்கற, அல்லாஹ் சொல்றதை கேட்கறதா? அல்லாஹ் சொல்ற ஜானன் நகர மகாஷா, இரவுல சம்பாதிங்கிறான். ஜானன் லைல லிபாசா, பகல்ல சம்பாதிங்கிறான், இரவு தூங்குங்கிறான். அப்துல் கலாம் சொல்றதை கேட்கறதா, அது அல்லாஹ் சொல்றதை கேட்கறதா? இரவு தூங்கித்தானே ஆக வேண்டும். எதிரணியில கொஞ்சம் சிந்திச்சுங்க. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை வலுஸ் கருத்து உங்களுக்கெல்லாம் இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி செல்கிறேன். நடுவர் அவர்களே, ஜமாத்தார்களே, எனது சொந்தங்களே, அருமை தாய்மார்களே, உலகத்தில் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை பார்க்க வேண்டுமா? ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களை பார்க்க வேண்டுமா? அமெரிக்கா செல்ல வேண்டும். உலகத்தில் சிறந்த தொழில்நுட்ப அறிஞர்களை பார்க்க வேண்டுமா? ஜப்பான் செல்ல வேண்டும். உலகத்தில் சிறந்த தொழிலாளர்களை பார்க்க வேண்டுமா? ரஷ்யா செல்ல வேண்டும். உலகத்தில் சிறந்த போராளிகளை பார்க்க வேண்டுமா? பலஸ்தீனத்துக்கு செல்ல வேண்டும். உலகத்தில் சிறந்த சொந்த பந்தம் பாசங்களை பார்க்க வேண்டுமா? இந்தியாவுக்கு வர வேண்டும். இந்தியாவில் தான் இதையும் இணைந்து சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நடுவர் அவர்கள் அழகாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி மக்கா முக்கரமாவிலே இருக்கக்கூடியவர்கள். மக்கா முக்கரமாவிலே 4 தூண்கள் இருக்கிறது. காபத்துல்லாவிலே ருக்குனே ஹிந்தி, ருக்குனே இராக்கி, ருக்குனே ஷாமி, ருக்குனே யமனி. இந்த ருக்குனே ஹிந்தி எதை பார்த்து இருக்கிறது? ருக்குனே ஹிந்துல என்ன இருக்கிறது? ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல் எதை நோக்கி இருக்கிறது? இந்தியாவை நோக்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்தியாவில் தான் சொந்த பந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் நம்மோடு இணைந்திருக்கிறது. அந்த இணைப்பு மூலமாகத்தான் நம்ம நலவர் அவர்கள் மக்காவில் இணைந்திருக்கிறார்கள். எனவே சொந்த பந்தம் எல்லாம் மன நிறைவை பெறுவது சொந்தம் தான். ஹஜ்ருல் அஸ்வத் தனது மன நிறைவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவை நோக்கி இருக்கிறது. செல்வத்து உள்ள அரபு நாட்டை நோக்கியோ அல்லது ஈராக்கை நோக்கியோ அமெரிக்காவை நோக்கியோ ஷாமன் நோக்கியோ இல்லை, இந்தியாவை நோக்கித்தான் இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் ஏழைகள் அதிகம், இங்கு சொந்த பந்தங்கள் அதிகம். எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.